பொதுவாகவே முருகனுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. சண்முகன், கந்தன், குமரன் அப்படி. அதில் சுப்பிரமணியருங்கிற பேர் ரொம்ப விசேஷமானது. திருச்செந்தூரில் அவர் பேர் வந்து சுப்பிரமணியர் தான். அதே மாதிரி குன்றத்தூரில் சுப்பிரமணியன், திருத்தணியில் சுப்பிரமணியன், வல்லக்கோட்டையில் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் அப்படிங்கிற பேரே எப்படி வரும் அப்படின்னா, செவ்வாய், சனி இந்த 2 கிரகங்களும் இணையும் போது அந்த சுப்பிரமணியன், பாலசுப்பிரமணியன், மணிமேகலை, மணிகண்டன் இந்த மாதிரியான பெயர்கள் வரும். சுப்பிரமணிய சாமி அப்படிங்கிறவரை வழிபடும்போது, அதாவது சுப்பிரமணியன்கிறவர் செவ்வாய், அப்படி சனின்னு எடுத்துக்கலாம். வள்ளியின் தெய்வானையும் குருவும் அம்சமாகவும் சுக்கிரனின் வள்ளி வந்து சுக்கிரன், தெய்வானை வந்து குரு. தெய்வ யானை அப்படிங்கிறது தான் தெய்வானை அப்படிங்கிறது. அவர் வந்து எப்படின்னா மால் மருகன்னு சொல்லுவாங்க. மால்னா திருமால். அவருடைய மருமகன் தானே இவர். அவங்க 2 பொண்ணையும் வந்து இவருக்கு வந்து கொடுத்துருப்பாரு. அதனால் சுப்பிரமணிய சாமியை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு தைரியம் கிடைக்கும். செவ்வாயின் ஆதிக்கம் அப்படிங்கிறது அதுதான். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பெரிய கஷ்டமான சூழ்நிலைகளில் இருக்கும்போது நிறைய பேர் திருச்செந்தூர் போனால் திருப்பங்கள் நிறையா வரும். குருஸ்தலம், செவ்வாய் ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதேமாதிரி பழனி ஆண்டவர் மேஷத்துக்கான இவர். இந்த ஆலயத்தில் இந்த ஆலய நிர்வாகி என்ன சொன்னாங்கன்னா, இந்த சுப்பிரமணிய சாமியை பிரதிஷ்டை பண்ண பிறகு இங்கே நிறைய மயில்கள் வர ஆரம்பித்தது அப்படின்னு இது பண்ணாங்க. நம்ம வந்தப்பமோ மயிலின் அகவலை வந்து கேட்டோம். அதனால் எல்லா ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி விசேஷமானவர். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியவரும் மயில் வாகனத்துடன் தான் இங்கே இருக்கின்றார். அதனால் இங்கேயும் வந்து வழிபடுங்கள்.